தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால ஒரு வெப்பவாதம் ஏற்படும், பலர் உயிரிழக்கக்கூடிய சூழல் கூட கடந்த காலங்களில் நடந்திருக்கு. வெப்பவாதம் அப்படின்னா ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனியாக ஒரு வார்டே தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையினுடைய பொது மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் சுலைமான். வணக்கம் சார். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, முன்னெல்லாம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வெப்பவாதம்னா என்ன? அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது வந்து இட்ஸ் அ பிராட் ஸ்பெக்ட்ரம். எடுத்தோடனே டக்குன்னு ஹீட் ஸ்ட்ரோக் வராது. முதல்ல ஹீட் ரேஷ்னு வரலாம், அதுக்கப்புறம் ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன், கடைசியாக வர்றது தான் ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது ஹீட் ரேஷ் எப்படி வரும்னா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த வேர்க்கூறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இனிஷியலாக அந்த மாதிரி இருக்கும், வேர்வை ஜாஸ்தி இருக்கும், அதனால வர்றது. ஹீட் கிராம்ப்ஸ் வந்து நம்ம வேர்வையினால அந்த எலக்ட்ரோலைட்ஸ், நம்ம சோடியம் பொட்டாசியம்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிறதுனால கை கால் வலிக்கும், தலைவலிக்கும், அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கு அடுத்தது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னா ரொம்ப வேர்வை ஜாஸ்தியாகி பல்ஸ் ஜாஸ்தியாகும், பிபி குறையும், வேர்வையினால உடல் சோர்வு, இந்த மாதிரி வரும். கடைசி ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக். அது என்னன்னா அந்த ஸ்டேஜில் வந்து பேஷண்ட் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் 103க்கு மேலே போகிறதுனால ஃபர்ஸ்ட் மூளையை பாதிக்கும். மூளை பாதிக்கிறதுனால கன்ஃபியூஷன், கோமா, வலிப்பு, இந்த மாதிரி அது உயிருக்கே ஆபத்தான அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணணும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது கோமா லெவலில் போகுது, ஒரு உயிரிழப்பே ஏற்படும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு, ஒரு 100ல் எத்தனை பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அவங்க எந்த மாதிரியான ஒரு வெப்பநிலையில் இருக்கும்போது? அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் ஃபார் லாங் டைம், ரொம்ப நேரம் ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வர்றதான் அந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸ். ஓகே, அதில் வந்து எல்லாருக்குமே வராது. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வேர்வை ஜாஸ்தி இருக்கும், ஆனாலும் நம்மளே வந்து தண்ணி குடிச்சிருவோம், அதுக்கு உண்டான என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். ட்ரை ஹீட் இருக்கிற இடம், இந்த டெல்லி அந்த மாதிரி இடத்துல வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க, திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தியான பட்டுன்னு விழுந்துருவாங்க. அதுதான் அங்கே தான் வந்து இந்த உயிரிழப்புகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நார்தர்ன் ஸ்டேட்ஸில் உண்டு, இங்கே கம்மி தான். இந்த மாதிரியான ஒரு அறிகுறி தெரிஞ்ச உடனே என்ன மாதிரியான அறிகுறி தெரிஞ்சால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? இல்லை, நமக்கு உடல் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா வந்து அந்த ரொம்ப ஹீட் இருக்கிற டைம் இருக்கு இல்லையா, அந்த 11 to 3 அந்த டைம் வந்து நம்ம வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே போனாலும் ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டோ, லூஸ் கதர் காட்டன் ஷர்ட், காட்டன் பேண்ட் போட்டுட்டு போகிறது நல்லது. தண்ணி நிறைய குடிக்கணும். குளிர்பானங்கள் வந்து இந்த பெப்சி, கோக் அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ண, அதாவது வந்து சுகரி ட்ரிங்க்ஸ், அது சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து நமக்கு இன்னும் டீஹைட்ரேட் தான் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஹீட் ஜாஸ்தி இருக்கிற நேரத்தில். ஆமாம், தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். ஜூஸ், பல சாறுகள் குடிக்க, இளநீர் குடிக்கலாம், இதெல்லாம். ஆமாம், ஆல்கஹால் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது நினைவை குறைக்கும். ஏற்கனவே இதனாலே காம்ப்ளிகேஷன் வரும். அதனால் நம்ம ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக நீர் குடிக்க மாட்டோம், அதனால் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும். ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும் போதே வெயிலுக்கு வந்து பிராண்டி, விஸ்கி வேணாம், பியர் குடிச்சா நல்லது தானே, அதிகமான அளவு நீர் சத்து கிடைக்கும், அதில் ஒரு குளிர்ச்சி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது மித்தா இல்லை ஒரு ஃபேக்ட்? இல்லை, இது வந்து ஒரு தவறான கருத்து. பியர் ஜாஸ்தி குடிக்கிறதுனால ஒன்று வெயிலில் வந்து நமக்கு வேர்வையும் ஜாஸ்தியாக போகும், இல்லை யூரினும் ஜாஸ்தியாக போகும். ஸோ டீஹைட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் ஷுட் பி அவாய்டட். அதாவது ஹாஸ்பிட்டல் வர வேணாம், எனக்கு தலை சுத்துது, மயக்கமாக வருது, இல்லை வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணணும்? இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாச்சும் வாங்கலாமா? இல்லை, அவங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த எலக்ட்ரால் கரைச்சல் இருக்கு இல்லையா, சுகர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ண கரைச்சலை இமீடியட்டாக குடிக்கலாம். குடிச்சோன்னா ரிலீஃப் கிடைக்கும். ரிலீஃப் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, தன் நிலையை இழக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு வர்றது, அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோட ஆரம்ப ஸ்டேஜ். அது இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு வர்றது தான் நல்லது. வேர்வை இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, கை கால் வலி இருக்குது, தலைவலி இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரால் கரைச்சி குடிக்கிறது நல்லது. இல்லை சார், இது எலக்ட்ரால் மட்டும் போதுமா, இல்லை வேற ஏதாவது டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணுமா? இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேப்லெட் இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சலைன் ட்ரிப்ஸ் ஏற்றுவோம். ஸோ தட் அவங்களுடைய வால்யூம் லாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவோம்.
அவங்க அவங்க இந்த மாதிரி வெயில்ல வேலை செய்யறவங்க என்ன பண்ணும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், இமீடியட்டா வந்து குளிர் ஒரு கூலான இடத்துக்கு போயிடணும், முடிஞ்சா ஏசி இருக்கிற இடத்துக்குள்ள போயிடலாம். அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன். பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வால்யூம் லாஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரிப் சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த வால்யூம் லாஸையும் அந்த டெம்பரேச்சரையும் பேக் டு நார்மல் கொண்டு வரும். இந்த வெயில் காலத்துல ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறது, இந்த சிகரெட், வேறு விதமான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற போதைக்காக பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பாதிப்பு அதிகமாகும்? இல்ல தன்னிலை இழக்கும் போது அவங்க ஒழுங்கா அவங்க செல்ஃப் கேர் போயிடும் இல்லையா. இப்போ நார்மலா இருக்கிற பேஷண்ட் வந்து வெயில்ல போறாரு, வேர்வை போகுது, தாகம் எடுக்குது, தண்ணீர் குடிப்பாரு, இல்ல ஒரு ஏதோ ஒன்று இளநீரோ வாங்கி குடிப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் பண்ண மாட்டாங்களே. போதையிலே இருந்து வெயிலே இருந்தாங்கன்னா இன்னும் டீஹைட்ரேட் ஆகும். அவங்கள வந்து நேரம் ஹீட் ஸ்ட்ரோக்ல கொண்டு போய் விட்டுரும். ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் அ ஃபேட்டல் கண்டிஷன், டேஞ்சரஸ் கண்டிஷன். அதை வந்து இமீடியட்டா ட்ரீட் பண்ணணும். இப்போ நம்ம ராயப்பேட்டை ஜிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் வார்டே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே பெட் இருக்கு. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார்? இங்க வந்து நாங்க இப்ப ப்ரிப்பேர்ட், இது வரைக்கும் இந்த மாதிரி பேஷண்ட் எதுவும் வரல. வந்தானா நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம். இங்க நிறைய பெட்ஸ் இருக்கு. சிவியர் பேட் கேசஸ் வந்தானா ஐஎம்சியூ பெட்ஸ் 50 பெட்ஸ் ஐஎம்சியூ பெட்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம மருத்துவ கண்காணிப்பாளர் அண்ட் ஆர்எம்ஓ எல்லாரும் வந்து அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டாங்க. ஸோ பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கறது அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை தயார் நிலையில் இருக்கு. அதாவது வெயிலில் போகிறோம், ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறவங்க உடனே வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் ஒரு 17ல் 16ல் வச்சு ஒரு ஏசியில் பல மணி நேரம் உட்கார்றது சரியா, அந்த ஐஸ் வாட்டர் மாதிரி எடுக்கிறது சரியா? இல்லை அதாவது வந்து ரேபிட் கூலிங் இல்லை, கிராஜுவல் ஏசியில் உட்காரலாம். ஏசியில் உட்கார்றதுனால ஒன்றும் டக்குன்னு வந்து நம்ம டெம்பரேச்சர் குறையாது. பட் ரேப்பிடாக சில பேர் ஐஸ் இதில் உட்கார வைக்கிறது, ஐஸ் பார் மேலே படுக்க வைக்கிறது, அது வந்து தேவையில்லை. ரேபிட் கூலிங் தேவையில்லை, கிராஜுவலா கூல் பண்ணா போதும். ஒரு குளிரான டெம்பரேச்சர் கம்மியான ஒரு இடத்துக்கு போயிட்டு குளிர்ந்த நீரை பருகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சூட்டை தணிக்கணும் அப்படின்னா சிலர் என்ன பண்றாங்க, தலைக்கு வந்து முழுக்க எண்ணெய் வச்சிடறாங்க. ஒரு பூசணி ஜூஸோ இல்லை ஒரு இளநீரோ மோரோ அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப சடனாக வந்து கீழே கொண்டு வரும்போது அந்த வெப்பத்தை குறைக்கும் போது ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இளநீர் மோர் அதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லை. சிலர் என்ன பண்ணும், குழந்தைங்களுக்கு பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் அந்த டாட்லர்ஸ் இருப்பாங்களே, 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த மூச்சு உள்ள இழுத்துரும். ஸோ எண்ணெய் கலந்த நீர் சுவாசிக்கிறதுனால உள்ள நுரையில போய் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு யங் பேபிஸ்க்கு அதை அவாய்ட் பண்ணும், மற்ற அடல்ட்ஸ்க்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? 11 to 3 வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெயிலே வேலை செய்கிறவங்க வந்து கண்டினியூஸாக வேலை செய்யாமல் நடுவில் பிரேக் எடுக்கிறது நல்லது. ஒரு அவங்களுக்கு அந்த பிரேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அந்த ரோட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த துப்புரவு பணியாளர்கள், கொத்தனார் வேலை மாதிரி நிறைய அந்த கூலி வேலைகள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்? வழக்கமாக ஒரு 3 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது நார்மலாக குடிக்கணும். இந்த மாதிரியான டேஸில் இல்லை அவங்க தாகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடிச்சிக்கணும். ஓவர்லோடும் பண்ண தேவையில்லை. நம்ம பாடியே நமக்கு சொல்லும், நமக்கு வந்து உடம்புல இருந்து நீர் வெளியேறணும்னு நம்ம பாடியே சொல்லும், தண்ணி குடிக்க சொல்லும். அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சுக்கணும், அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கணும். இளநீர் மாதிரி மோர் மாதிரி பானங்கள் குடிக்கிறது நல்லது. சம்மர்ல கூடுதலா ஒரு 2 லிட்டர் குடிக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா. நம்மளுக்கு வேர்வை போகும்போது நம்மளே குடிப்போம், கண்டிப்பா ஜாஸ்தியா தான் குடிப்போம். இப்போ விண்டர்ல வந்து நம்ம நிறைய குடிக்க மாட்டோம், சம்மர்ல வந்து நம்மளே குடிப்போம். அதனால நம்ம நேச்சுரலாவே வாட்டர் கன்சம்ஷன் சம்மர்ல ஜாஸ்தி ஆயிரும் நமக்கு. தேங்க்யூ.